ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் குஸ்கா அதாவது ப்ளைன் பிரியாணி எப்படி செய்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணுறேன். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் கரெக்டாக தாராளமாக ஆட் பண்ணால் தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு கரெக்டாக உதிரியாக கிடைக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு கரம் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். 2 சிறிய துண்டு பட்டை, 4 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வெங்காயம் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இப்போவே. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் வந்த பிறகு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பேஸ்ட்டு ரொம்ப நேரம் அதிகமாக வதக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் அதிகமாக தனியாக இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணும்போது வதக்கினா சிறுங்கசப்பு கொடுத்துரும் சாப்பாடு நமக்கு. இப்போது பெரிய தக்காளி 2 வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அப்படி ஆட் பண்ணுறேன். தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி ஆட் பண்ணி ப்ளைன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இந்த தக்காளி வதங்கி இப்போ நமக்கு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போ ஒரு கையளவு புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த புதினா இந்த ஸ்டேஜில் இல்லைன்னா வெங்காயம் ஆட் பண்ணால் அதுக்கப்புறமே ஆட் பண்ணால் தான் ஃப்ளேவர் நல்லா நமக்கு இறங்கி வரும். லாஸ்ட்டாலாம் போடக்கூடாது நம்ம புதினாவை. இப்போ காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சக்தி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் நான். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த தக்காளி கூட. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் கலருக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் ஊற வச்சோமோ அந்த கப்பில் அளவு எடுத்து தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிடுங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போவே ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூளும் உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ கொதி வர வரைக்கும் நல்லா நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசியுமே ரொம்ப அதிகமாக ஊற வச்சுருக்கக்கூடாது. இதே பாஸ்மதி அரிசியில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் 1க்கு 1.5 தான் தண்ணி ஆட் பண்ணணும். நான் வேறு பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணி இருத்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு செக் பண்ணும்போது 1 கல் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அது குக்காகி வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கேஸ் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். நான் விசில்லாம் போடல எதுவும் குக்கரில். ஜஸ்ட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் குக் பண்ணி செய்ய போகிறேன் இந்த மெத்தடில், தம் போடுற மெத்தடில். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிவிட்டு அடுத்த 5 நிமிஷத்துக்கு சுடு தண்ணி மேலே நம்ம டம் போட்டுடணும். அப்போ தான் அரிசி கரெக்டாக நமக்கு பலன்னு வெந்து வரும், உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ டம் போட்டுடலாம். டம் போட்டுறதுக்கு இப்போ மூடி இது மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தட்டு தான் ஒன்று யூஸ் பண்ணுறேன் நான், குக்கர் மூடி யூஸ் பண்ணல. இந்த தட்டு மேலே சுடு தண்ணியை வைக்கணும். நம்ம அடியில் தவாவை வைக்கணும். தோசை தவா வச்சு அது மேலே குக்கரை வச்சு
இது மேலே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அது மேலே கடைசியாக சுடு தண்ணி போட்டு 5 நிமிஷத்துக்கு டம் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ப்ளைன் பிரியாணி குஸ்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுவும் தக்காளி நான் சொன்ன மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்குமே. ரைஸ் மேலே கோட் ஆக்கியிருக்கு பாருங்கள், நம்ம அரைச்சி தக்காளி சேர்த்தனால. இல்லைன்னா அங்கங்கே தொக்கு தொக்காக நின்றுடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlog.